இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, லவ்னாலே சும்மா வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு கப்பல் கோல்ஸ் போட்டாலே வியூஸ் லைக்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி மெயினாக பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே இது சரியான தவறான்ட்டு மெயினாக நம்ம பேச போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, திஸ் இஸ் ஹரிநாராயணன். முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே நிறைய பேர் ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா இந்த கப்பல் கோல்ஸ் மெயினாக என்ன பண்ணுற அலப்பறைகள் என்னென்னா, இந்த மாதிரி கை கோத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் தான் உண்மையான கப்பிள்ஸு அந்த மாதிரி வந்து மெயினாக அந்த சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணுறாங்க. இதனால் வந்து சில பேர் என்னென்னா, இது நான் என் உண்மையான கப்புள்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து லைக்ஸும் பண்ணுறாங்க, ஷேரும் பண்ணுறாங்க. ஒய் நாட் சேவ் ரேஷியோ கூட அதிகமாக இருக்க மெயினாக சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் லவ்னா எப்படி இருக்கும் மெயினாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பட் இருந்தாலுமே நான் சொல்லுறேன், லவ்னா எப்படி இருக்கும்ட்டு. ஒருத்தவங்கள பற்றி நம்ம மெயினாக புரிஞ்சுப்போம். எப்படின்னா எடுத்தோடனே இந்த படத்தில் வர மாதிரிலாம் இந்த பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சைட் அந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட் மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நீ யாருன்னு நம்ம மெயினாக நம்ம புரிஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜ்னு மெயினாக சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜ் எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சாதாரணமாகவே ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நீ யார், நீ எந்த ஊர்லேருந்து வர, உன்னோட ஹாபீஸ் என்ன, மெயினாக வந்து ஒருத்தவங்க பற்றி மாற்றி மெயினாக தெரிஞ்சுப்பாங்க. இதுவே கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயராக தான் ஆகும். ஒருத்தவங்ககிட்ட பழகி ஒருத்தர் பற்றி புரிஞ்சிக்கவே 1 இயர் ஆகும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா, முக்கியமாக சொல்லப்போனால் இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை லவ்வானே தெரியாமல் சில பேர் முழிச்சுன்னு இருப்பாங்க. அதையே தாண்டி சில பேர் வந்து சீக்கிரமாகவே ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து சில பேர் எப்படின்னா லேட்டாக ப்ரப்போஸ் பண்ணுற கேட்டகரி மெயினாகவும் இருப்பாங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து சில பேருக்கு வந்து லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வந்து எங்கள் வீட்டில் வந்து மெயினாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி டிம்மி கடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த கேட்டகரி எப்படின்னா, டிம்மி கடிச்சிட்டு போனாலும் கூட சில பேர் வந்து லவ்வே பிடிக்காது சொல்லி வேற ஒருத்தவங்களோட பழகி நல்லா வந்து லவ் வந்து மெயினாக பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஆனால் வந்து லவ்விலே வந்து இருந்தாலுமே 2 விதமான லவ் இருக்குது. ரியல் லவ் வெர்சஸ் ரியல் லவ் கம்பேரிசன் என்ன சொல்கிறேன். ரியல் லவ் எப்படி இருக்குன்னா, சும்மா சோஷியல் மீடியாவில் வந்து உண்மையான காதல் இந்த மாதிரி இது சொல்லுவானுங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது நிலைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக நிலைக்காது. பட் ரியல் லவ் எப்படி இருக்குன்னா, தான் வந்து ஒருத்தவங்களோட விஷயம் வந்து மெயினாக நம்ம ஷேர் பண்ணி ஒருத்தவங்களோட நம்ம பகிர்ந்து லைஃப் லாங் அவங்களோட வாழணும். நம்ம என்றைக்கு நம்ம லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டோடு நம்ம இருக்கோமோ அன்றைக்கி தான் வந்து அந்த லவ் மெயினாக சக்ஸஸ் ஆகும். அதுதான் வந்து ரியல் லவ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, சிச்சுவேஷன்ஷிப், பென்ச்சிங், ஃப்ளர்டேஷன்ஷிப், இன்னும் 10வது வரை ஊறப்பட்ட கமிட்மெண்ட்டு தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ்லாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் கூட மெயினாக சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போது நிறைய பேர் புலம்பிகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலுமே எல்லாருக்கிட்டையுமே நான் மெயினாக கேட்டது என்னென்னா, நீங்கள் லவ் பற்றி மெயினாக எதிர்பார்க்குறீங்க என்னென்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, லவ்னாலே என்ன ப்ரோ வேஸ்ட் ஆஃப் டைமு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தேவையில்லாமல் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னாலே என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ட்ரஸ்ட்டு மெயினாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தவங்களும் வந்து புரிஞ்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் ஒன்றும் தப்பு இல்லை. அட்ஜஸ்ட்னா இந்த மாதிரி சென்ஸ் எப்படின்னா, புரிஞ்சிக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் மெயினாக நான் சொல்லணும். நிறைய பேர் வந்து அழகை பார்த்து தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாகவே மனசை பார்த்து மெயினாக லவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைஃப்பும் நல்லாயிருக்கும். அழகை பார்த்து லவ் பண்ணுறதால இன்னும் ரொம்ப நாள் நினைக்குமான்னு கேட்டால் அந்த லவ் நிலைக்காது. பட் ஒருத்தவங்க பற்றி புரிஞ்சு லைஃப் லாங் வந்து காலகாலமாக அந்த லவ் பார்த்தா அது கடைசி வரைக்கும் நிலைக்கும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். பட் இருந்தாலுமே லவ்வோடைய லாஸ்ட் என்ன நான் ஓப்பனாக சொல்கிற ஒன்று தான், எந்த சூழ்நிலையுமே உங்கள் பார்ட்னரை எந்த காரணத்துக்கு கொண்டு ஏமாற்றவும் விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பிரேக்கப் ட்ரிப்பில் சர்வசாதாரணமாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிடறாங்க. பட் ரியல் லவ் கடைசி வரைக்குமே நிலைக்கும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் இந்த ஜென்ரேஷன் லவ் பற்றி.